இந்த குரு பெயர்ச்சியில கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? துவம்சம். கன்னி ராசினா குஷி கொண்டாட்டம் தான், ஒரே என்ஜாய்மெண்ட் தான், வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. லாபஸ்தானத்துக்கு குரு வரும். சிம்மத்துக்கு போன தடவை என்னென்னலாம் சொல்லணும் அதெல்லாம் கன்னிக்கு. ஆனா கன்னிக்கு 10 மடங்கு ஜாஸ்தி. ஏன் 10 மடங்கு? குரு உச்சஸ்தானம் பெறுகிறார். குரு எப்ப అయితే உச்சஸ்தானம் பெறுகிறாரோ உங்க லைஃப்ல வந்து இது வரைக்கும் நீங்க படைக்காத சாதனை. கன்னி லக்னத்துல தான் எனக்கு தெரிந்து திரு விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கன்னி லக்னம்னு நினைக்கிறேன். அவருடைய ஸ்தானம் எப்படி மாறுது? பிகாஸ் ஆஃப் த விக்ட்ரி. ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி கன்னி ராசியில் பிறந்த யாரா இருந்தாலும் சரி, ஹையஸ்ட் ஸ்கோர், மெரிட் டு த டாப். இன்னொன்று, லக் பை காட்ஸ் கிரேஸ், அதாவது தெய்வ அனுகிரகத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையுமாமா. எப்பெல்லாம் குரு வந்து உச்சபலம் அடைகிறாரோ லாபஸ்தானத்தில், எதிரி இருக்க மாட்டான். அதாவது எதிரி வந்து நமக்கு நம்ம மேல எந்த ஒரு பகையும் இருக்காது இல்லையா, நம்ம கிட்ட கை கட்டி நிற்கிற மாதிரி, நம்ம கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி. அப்படிப்பட்ட நிலைமை வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா உண்டு. கன்னிராசி நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, மெயினா பார்த்துக்க வேண்டியது கால் முட்டி லிகமெண்ட்டு, அதே மாதிரி உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனா நான் பார்க்கறது 95% சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். ஏன்னு கேட்டா, லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு உச்சபலம் பெறும் பொழுது உங்களோட 7ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த அம்சமாக மாறுகிறது. அதனால கலத்திரஸ்தானம் நல்லா இருக்கு. உங்க ஒய்ஃப் பேர்ல ஒரு பிஸ்னஸ், உங்க ஹஸ்பண்ட் பேர்ல பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், டிராவல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், யாரெல்லாம் மெடிசன் படிக்கிறீங்களோ அவங்களெல்லாம் சரியான யோகம். கண்ணில என்ன விஷயம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சின்ன புட்டாணி குழந்தையா இருந்து 85 வயசு தாத்தாவா இருந்தாலும் சரி, வேற லெவல் வெறித்தனம் டான்ஸ் ஆடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். சாதாரணமா இந்த மாதிரி டைம் மறுபடியும் வராது. ஒரே விஷயம்தான், கண்ணில யார் இருந்தாலும் சரி மறுபடியும் இந்த டைம் வா அப்படின்னா கூட வராது. மறுபடியும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி ஒரு டைமிங், 30 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சனி. இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிக் ரிசல்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு யோகம் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் இட் இன் அ ப்ராப்பர் வே. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் எல்லாத்துலேயும் அப்படியே ஜம்முன்னு வந்து அப்படியே உட்காந்துருக்குல்ல, சீட்டுக்கட்டில் வந்து அப்படியே உட்காந்துருக்கேன் நான் என் கையில் ஜோக்கருங்கிற மாதிரி செம டைமிங். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேராக இருக்கும். உங்களுடைய குட்வில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பேரில் நீங்கள் எவ்வளோ லோன் கேட்டாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு லவ்லாம் கன்ஃபார்ம் ஆகும். நல்ல பையன் வருவான். பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். ரெண்டாவது, பிஸ்னஸ் ஆகட்டும், பார்ட்னர்ஷிப். ரெண்டாவது முக்கியமான விஷயம், காணாமல் போன ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கும். வீட்டு பத்திரம் காணோம், நல்ல பத்திரம் காணோம், பேங்க்ல வேலை செய்கிறவங்க சம்டைம்ஸ் எதையா மிஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான டைமிங். இன்னொன்று, தெய்வ அனுகிரகம்னா சும்மாலாம் இல்லை, தெய்வ அனுகிரகத்தோட ஒரு படி மேலே லாபஸ்தானமே கனெக்ட் ஆகிருக்கனால ஒரு ரொம்ப குஷியான ஒரு டைம் பீரியடில் இந்த மேலே உங்களுக்கு சந்தோஷங்கிறது உச்சகட்டத்தில் இருக்கும். உங்களுக்கு வந்து அதாவது இதோட வரக்கு முன்னாடி விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். பணம் கையில் இருக்குங்க, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வைஸ் சான்சலர் லெவலில், ப்ரொஃபஸர் லெவலில், சைனிங் அத்தாரிட்டி லெவலில் டபுள் ப்ரமோஷன்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு உண்மையாகவே சொர்க்கம் பொற்காலம்னே சொல்லலாம். என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கனால மற்றவங்கள வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வேற ஒரு நண்பர் ஃப்ரெண்டுன்னு வந்தாங்கன்னா நீங்கள் 2 பேர் பிரியறது உறுதி, எழுதி வச்சுக்கணும். 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய ராகு என்னன்னா பகையை தீர்க்கும். ஆனால் பகை வரும், பகையில் சண்டை போடணும். அதாவது என்ன சொல்லலாம்னா, ஒரு பெரிய ஒரு வார் இருக்குன்னு வைங்க, அந்த வாரில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். ஆனால் யார் சண்டை போடுறது, யார் கதை களத்தை, அந்த களத்தில் யார் போய் நிற்கிறது, அந்த சண்டையிட்ட தான் ஜெயிக்க முடியும். அப்போ அடி உறுதி இல்லை, அப்போ மாத்திரம் வந்து நம்ம போடணும்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள வீட்டுக்குள்ளே விடாமல் இருக்கிறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு லெவலில் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதான் மேட்டர். அது மட்டும் பார்த்துங்க, மற்றபடி வெறித்தனமாக இருக்கு, நல்லா இருப்பீங்க. கன்னி ராசியில பிறந்தவர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்குங்க சார்? லாபஸ்தானத்தில் குரு இருக்கான் அப்படின்னாவே எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஃபேமிலியாக சுபிக்ஷமாக இருக்கும். ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி 60 பேர் 70 பேர் கொண்ட குடும்பமாக மாறுவாங்க. அதாவது எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய தருணம். அதாவது இந்த மாதிரி கன்ஜங்ஷன்ல கண்ணியில் அப்படி ஏற்படும் போது 45 வயசாயும் கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்போ குடும்பமே ஒன்று சேரும், 5 தலைமுறையெல்லாம் ஒன்று சேரும். இப்படி நடக்கும். நான் சொல்றது எல்லாமே பிஃபோர் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ள. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 7 தலைமுறை, 5 தலைமுறை பாட்டி, 5ஆவது தலைமுறை பாட்டிக்கு 102 வயசு. அதான் கேள்விதான் போட்டிருக்கோம். ஆனால் லைவ்லயே கன்னிராசியில் பிறந்தவங்களோட லைஃப்ல இதெல்லாம் நடக்கும். அதனால ரொம்ப நல்லா இருப்பாங்க. அம்மா அப்பா ரொம்ப குஷியா இருப்பாங்க. அவங்க குஷியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பசங்க நல்லா இருப்பாங்க.
அதனால பெரிய ஒரு லட்சியத்தை பார்த்து நீங்க போறீங்க, அது கண்டிப்பா நடக்கும், தைரியமா இருக்கலாம். நைஸ். மேரேஜ், ரிலேஷன்ஷிப், லவ் இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஜோரா இருக்குமா. அந்த 3 கேள்விக்கும் பதில் எஸ் எஸ் எஸ். ஏன்னா முதலாவது விஷயம், பார்வை பலம்ங்கிறது சாதாரண பார்வை இல்லை, குரு பார்வை. அது உச்சஸ்தானம் பெறக்கூடிய குருவுடைய பார்வை பலமா இருக்கிறது. 3ஆம் இடம்னா மனசு நல்ல மனசா இருக்கும், நெகட்டிவிட்டி வராது, எல்லாரும் மேல சந்தேகப்படணும்னு தோணாது, எது நடந்தாலும் தெய்வ அனுகிரகத்தில் நடக்குதுன்னு தோணும். லக் பை காடுங்கிற மாதிரி அது உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறது. 2வது பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிராப்தம் நல்லா இருக்கும், லவ் கன்ஃபார்ம் ஆகும், நல்ல ஆளாக இருப்பாங்க. இப்போ திருமணம் ஆச்சுன்னா உங்களுக்கு டைம் நல்ல டைமாக இருக்குது, அதனால பெரிய ஒரு இடத்துல நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அதனால இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ஓகே. நீட், ஐஐடி, சிவில்ஸ் போன்ற போட்டித் தேர்வுகள் எந்த அளவுக்கு சாதகம்? சென்டம் வாங்குவாங்க இவங்கெல்லாம். இன்னொன்று, இந்த லாபஸ்தானம் கரெக்ட் ஆகும்போது நீங்கள் சொல்லக்கூடிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் ஸோ காலேஜில் நான் செட் ஆகணும், இல்லை திருச்சியில் இந்த யூனிவர்சிட்டியில் நான் செட் ஆகணும், இல்லை டெல்லியில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டிலாம் உட்காரணும், நீங்கள் டிசைட் பண்ணுறது நடக்கும். லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பான். நீ சான்ஸ் சொல்லுமா, எது வேணா நீ உட்காந்துக்கலாம். ஓகே. நம்ம எப்படா கிடைக்குன்னு உட்காந்துருப்போம், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம். இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, அதனால கண்டிப்பாக நீங்கள் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக வருவீங்க. நிறைய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, சிவில் சர்வீஸ், அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கிற குழந்தைகள் இவங்கெல்லாம் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணி வெளியே வருவாங்க. இந்த தடவை ஒரு ஆட்டம் உண்டு, கன்னிராசி ஒரு ஆட்டம் காமிக்கும். 100% சூப்பராக இருக்குது, தெரியுமா? ஓகே. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு சார்? லாபஸ்தானமே கனெக்ட் ஆகிறதுனால, சனியோடைய அம்சம் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால, அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளியூர் ஆப்பர்ச்சுனிட்டி சிறந்து விடும். வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி வேண்டான்னு சொன்னாலும் 2-3 ஆஃபர் கதவை தட்டும். இது எல்லாமே ஜூன் டு ஆகஸ்ட்டுக்குள்ளே நடக்கும். அண்ட் அது உங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருப்பீங்க, கண்டிப்பாக போவாங்க பாருங்க. குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் சார்? ஒன்றுதாம்மா, இந்த குருவுடைய பார்வை பலம் இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். குரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் உண்டு. குரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பிறக்கும், இல்லையா? சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிடலாம். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அந்த குருவே கெட்டு போயிட்டான்னா ஃபேமிலி லைஃபே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த டைம் பீரியடில் குரு உச்சம் பெறுகிறார். அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வைஸ் சான்சலர் லெவலில் போவோம். சூப்பர். ஒரு பெரிய மகானா பிறக்கக்கூடிய அளவுக்கு ஜாதக பிராப்தம் ஏற்படும். கன்னிராசி நண்பர்களுக்கு நிஜமாவே டைம் ரொம்ப நல்லா இருக்கு, எதை வேணா பண்ணலாம், அந்த அளவுக்கு ஜெயிக்கும். ஆனால் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, கால் முட்டி, லிகமெண்ட் இதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி நத்திங் டு வரி, ஜஸ்ட் பி ஹாப்பி. கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னீங்க, அதுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? முதல் விஷயமா, எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அங்கே போய் வெல்லம் கொடுத்துட்டு வரணும். பாசிபிளாக வியாழக்கிழமை காத்தால இல்லை புதன்கிழமை காத்தால 6 to 7 இந்த டைம் பீரியடில் சுவாமியை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வெல்லம் ஒரு 1/2 கிலோ, நான் சொல்கிறது உருண்டையாக இருக்கும், அந்த மாதிரி வெல்லத்தை பொடி பண்ணாமல் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்க வைக்கும்.